ஃபார்ம் டைப்பு பால் மெயினாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நீத்து மாடு அதிகமாக எடுத்துருக்கோம். 6 பல்லு 2ஆம் நீத்து, நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல ப்ரீடு மாட்டுக்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு மடி பண்ணுங்கண்ணா. எல்லா மாட்டுக்கும் இந்த அளவுக்கு மடி பண்ணாது. திருப்பத்தூர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்திருக்கோம். வந்தாலே மாடு நல்லா இருக்குங்க. ஓகே, மாட்டை தாண்டி அண்ணன் நம்ம பார்த்து கொடுக்குற மாடு நமக்கு பிடிக்கிறத விட நமக்கு எதை காட்டினாலும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாடு தான் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக ஃபாலோ பண்ணாரு. கம்பல்சரி வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், எப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பார்த்த பிறகு தான் சரி நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி மாடு பிடிக்கலான்னு சொல்லிட்டு. பார்க்கலான்ற ஐடியாவில் தான் வந்தோம். கொஞ்சம் அவர் வாங்குற திறமையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் வாங்கிடலான்னு முடிவே பண்ணியாச்சு. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஸோ சிந்தாமணி வந்துட்டோம் நேரமாக. ஸோ நேரமாக வந்துச்சுன்னா மாடோட செலெக்ஷனை முடிச்சிட்டோம். ஆமாங்க, எப்படி போச்சுண்ணா இன்றைக்கி? பரவாயில்ல, இந்த கஸ்டமர் கொஞ்சம் கம்மி தான். அப்படி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கஸ்டமர் வரான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆமாங்கண்ணா. ஸோ வந்த கஸ்டமர் எந்தெந்த ஊரில் வந்தாங்கண்ணா? அண்ணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு மாடு எடுத்திருக்கோம். ஓகே, அப்புறம் வேலூருக்கு எடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரூருக்கு எடுத்துருக்கோண்ணா. அரூர்? ஆமாங்க. ஸோ எல்லா ஊருக்கும் எடுத்தாச்சு. ஸோ கஸ்டமர் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி கம்மி கிடையாது. குவாலிட்டி கம்மி இல்லை, ரிப்பீட்டட் கஸ்டமரும் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஓகே, அண்ணா பார்த்தேன். ஆமாங்க, ஸோ அப்படியும் பேசுவோம். சரிங்க. ஸோ ஒரு 4-5 மாடு நான் வந்து நோட் பண்ணேன். ஒரு பெரிய சைஸ் மாடாகவே இருந்தது. இன்றைக்கி எடுத்து எல்லாமே டாப் குவாலிட்டியான மாடு தானே எடுத்திருக்கோம். மாடு ஒரு 10 மாடு தான் எடுத்துருக்கோம்னா 10 மாடுமே பார்த்தீங்கன்னா ஹெவியான சைஸு, ஒரு 20+ கறக்கிற மாதிரி மாடு எடுத்திருக்கோம். ஸோ 20+ தான் எல்லாமே? ஆமாங்கண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈத்து மாடு டைப் போயிருக்கேண்ணா. கெடாரி வெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நீத்து மாடு அதிகமாக எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் 2ஆம் நீத்து? ஆமாங்கண்ணா. ஃபார்ம் டைப்பு பால் மெயினாக கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு 4 மாடு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. ஆமாங்கண்ணா. ஸோ அந்த மாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாங்கண்ணா. ஸோ எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா அது 2 மாடு வந்து திருப்பத்தூர் போடு, 2 மாடு ஊத்தங்கரை போகுது. ஃபஸ்ட்டு 2 திருப்பத்தூராண்ணா? ஆமாங்கண்ணா. ஸோ அண்ணன் தான் ரெகுலர் கஸ்டமர். ஆமாங்கண்ணா. ஸோ அவர்கிட்ட பேசுவோம். சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீத்துங்கண்ணா. ஒரு 25 லிட்டருக்கு மேலே கறக்குன்னா இந்த கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்குது. நல்ல மடி லூஸ் இருக்குது. ஓகே, நல்ல டாப் குவாலிட்டியான மாடுனா நல்ல ப்ரீட் வைஸில் மாடு. கண்ணு போட்டுச்சாண்ணா? ஆனால் இல்லைங்கண்ணா, சென மாடு. ஓகே, இது வந்து கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. 6 பல்லு 2ஆம் நீத்து. ஆமாங்கண்ணா. 6 பல்லு 2ஆம் நீத்து, நைட்டு தான் கண்ணு போட்டுருக்குங்கண்ணா. சீம்பால் தான். சீம்பால்? ஆமாங்கண்ணா. ஸோ மடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கேண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல ப்ரீடு மாட்டுக்கு மட்டும் தானே இந்த அளவுக்கு மடி பண்ணுங்கண்ணா. எல்லா மாட்டுக்கும் இந்த அளவுக்கு மடி பண்ணாது. பிளாக் மெஜாரிட்டியில் அதிகம் கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. திருப்பத்தூர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசலாமாண்ணா? பேசலண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. ஸோ எல்லா சந்தையிலையும் சேர்ந்து வரீங்க. ஆமாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் கூப்பிட்டு வரீங்க. ஆமாங்கண்ணா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆமாங்க. சொல்லுங்கள், இன்றைக்கி வாங்கினது வந்து யாருக்குண்ணே? இன்றைக்கி நம்ம நண்பர் தானே வாங்கியிருக்கு. நண்பருக்கு தெரிஞ்சதுக்காக வாங்கியிருக்கீங்க. இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக குவாலிட்டியான மாடு தானே வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ அவரை ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவரை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்த மாடு நல்லா இருக்கணும். ஆமாம், அப்போ தான் அவர் இன்னொருத்தரை வந்து சஜஸ்ட் பண்ண முடியும், கூப்பிட முடியும். நமக்கு வாங்கி கொடுத்த எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்ன வரையும் நம்ம வாங்கின மற்ற மாடுமே நல்லா இருக்குதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நம்ம நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக அதை விரும்பி எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஆரம்பிச்சிங்க. ஆமாங்க. எப்படின்னா இருக்குது மாடு? மாடு சூப்பராக இருக்குங்க. ஓகே, கறவை குறையாமல் வருது? கறவை குறையாமல் வருது. 60 லிட்டருக்கு மேலே வருது. 60 லிட்டர் வருது. அதாவது சொன்னதை விட கூட வருது. கூட வருதுங்க. சொன்ன விட கூட தாங்க போய் சேர்ந்தா வந்துட்டு. அதை விட கம்மியாக வரல. சரிங்க. இப்போ குவாலிட்டியாக இருக்குது. சிந்தாமணி வந்தாலே மாடு நல்லா இருக்குதுங்க. ஓகே, மாட்டை தாண்டி அண்ணன் நம்ம பார்த்து கொடுக்குற மாடு நமக்கு பிடிக்கிறத விட நமக்கு எதை காட்டினாலும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாடு தான் நல்லா இருக்குதுங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடு எடுத்துருக்கீங்க. 2 மாடு எடுத்துருக்கீங்க. ஓகே, என்ன மாதிரி கேட்டாருங்க நண்பர்? நண்பர் இன்னைக்கு நார்மலான குவாலிட்டி தான் கேட்டாருங்க. ஆனால் என்ன ஹை குவாலிட்டியாக எடுத்து நம்ம நினச்ச பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஹை குவாலிட்டியாக போயிட்டாரு. ஸோ ஆரம்பிக்கிறாருங்களா பண்ண? எப்படிங்க? ஆமாம் ஆமாம், ஸ்டார்டிங் தாங்க. 10 மாடு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ 2 எடுத்துருக்கேன். 2 எடுத்துருக்கீங்க. சரிங்க. அவரே எவ்வளோ நான் எதிர்பார்க்கலாம்? அண்ணா அவங்க கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி தான் கேட்டு வந்திருந்தாங்க. இப்போ 2 பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் 60 லிட்டர் தாராளமாக வரும். நம்ம 2 சேர்ந்து ஒரு 50 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். 50? ஆமாங்கண்ணா. 50 குறையாது? 50க்கு தாராளமாக வருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து ஒரு மாடு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு நைட்டு தான் போட்டுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ இன்னொரு மாடு செனையாக இருக்குது. ஆமாங்க. உங்கள் பக்கத்தில் இருந்து செனை நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குது இதுக்கு? அண்ணா இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. 15 நாள்? ஆமாங்க. ஸோ இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம்? தாராளமாக வருங்கண்ணா. ஏன்னா அண்ணன் சொல்லியிருந்தாரு
ஒரு பட்ஜெட் மாடை தான் வாங்க வந்திருக்காங்க. அந்த விலையில பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னார். நம்ம செலெக்ஷன் என்னைக்கும் தப்பு இருக்காதுண்ணா. ஒரு 5-10 ஜாஸ்தி போனாலும் பொருள் தெளிவாக எடுத்து கொடுப்போம். அவரோட இதில் வந்து 4 மாடு எடுத்துருக்கேன் இன்னைக்கு. அவங்க 2 கஸ்டமர் கூட்டு வந்திருந்தாரு. 2 பேத்துக்கு தலைக்கு 2 எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதான் 2 பேர் அவர் கூட்டு வந்தார். ஆமாங்கண்ணா. ஸோ இந்த 2 மாடு, ஆமாங்கண்ணா, இன்னொரு 2 மாடு பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தால் 2 மாடுங்கண்ணா. ஸோ அது என்ன ஊர் போகுதுண்ணா? அண்ணா மொத்தம் 4 மாடு வந்து 2 மாடு திருப்பத்தூர், 2 மாடு ஊத்தங்கரை போகுது. ஊத்தங்கரை. ஆமாங்க. ஓகே. ஸோ அந்த கஸ்டமர்லாம் பேசுவாங்களா எப்படிங்க? அண்ணா கஸ்டமர் இருக்காங்க, இல்லை இவர் தான் பேசுவார். ஓகே. ஆனால் அண்ணன் தான் கூட்டு வந்தாலும் அவரே பேசிட்டாரு. ஆமாங்க. ஓகே. ஸோ அப்படியே இந்த 2 மாடு பற்றி சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சன் கிடையாதுங்கண்ணா. இது வந்து தலைச்சன்னு, இது வந்து 2ஆம் நீத்துங்கண்ணா. இது தலைச்சன்னா? இது தலைச்சன்னா 2 பல்லு. இது வந்து 2ஆம் நீத்துங்கண்ணா. ஓகே. ஸோ இது ஆவரேஜாக எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? அண்ணா இது ஒரு 20 லிட்டர் வரும், இது ஒரு 25 வருங்கண்ணா. தலைச்சனில் 20 வரலுமாண்ணா? தாராளமாக வருங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம நல்ல மாடு வாங்கி கொடுக்குறோம், நம்ம பேசுறதை விட கண்டிப்பாக கஸ்டமர் அதை நம்பணும். ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பதிவில் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். வாங்குற மாடு மட்டும் தான் வீடியோ போடுவாங்கண்ணா. இப்போ கஸ்டமர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு வந்து 5-6 டைம் நம்ம வீடியோவில் வந்திருக்காரு. ஆமாம். நம்ம சொல்லி வச்சு அவர் பேசுறது கிடையாது. அவருக்கு எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணனால அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெகுலராக கூட்டிகிட்டு வராங்க. அவரது வண்டி இருக்கு, அவரே கூட்டிகிட்டு வந்து மாடு 2 மாடுனால 4 மாடுனாலும் எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம வாங்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாண்ணா. 2 டைம் தான் வந்தார் கண்டிப்பாண்ணா. அவருக்காக. ஆமாம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, ரிலேஷனுக்கு சொல்லிட்டு எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்தார். சக்ஸஸ் பண்ணாதானே சஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப வராரு. கண்டிப்பாக நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆமாங்க. இவ்வளோ வியாபாரிகள் இருந்தாலுமே நம்ம கூட ரெகுலராக தொடர்பில் இருக்காரு. கண்டிப்பாக டச்சில் வந்து நம்மகிட்ட மாடு வாங்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மாடும் அருமையாக இருந்துச்சுண்ணா. எதையுமே நாங்கள் டிசைட் பண்ணல, என்னுடைய செலெக்ஷன் தான். கொண்டு போங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இவ்வளோ நாள் வரையும் நம்ம அனுபவமா நமக்கு எவ்வளோ அனுபவம் இருந்தாலுமே அண்ணா சொல்ற வார்த்தை தான், குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட். இங்கே வந்தாலே குவாலிட்டி தான். ரேட் ரொம்ப இருந்தாலும் அண்ணனுடைய இது சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்குதுங்க. ஓகே. ஏன்னா ரேட் இருக்கிறதுக்கு எதுவுமே குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. ஏன்னா எப்பயுமே அவர் சொல்லுவார் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாடு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியில் எங்கேயும் கிடைக்காது. கிடைச்சாலும் இந்த விலைக்கு வாங்கவும் முடியாது. அவர் இல்லாட்டிலாம் நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா அனைத்து லாங்குவேஜும் பேசிட்டு இருக்காரு. நம்ம யாரும் இடைத்தரகர் யாருமே கிடையாது. கரெக்டாக கமிஷன் மாட்டுக்கு 500,000 கமிஷனோட நம்ம இங்கே வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. ஓகே. நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம், நமக்கு லாங்குவேஜ் தெரியலன்ற பையங்களாம் வேண்டாங்க. நம்பி வந்தால் நம்ம தாராளமாக நம்பி மாடு எடுத்துகிட்டு போகலாங்க. நம்பி மாடு வாங்கிக்கலாம், நம்பி வாங்கலாங்க. நியாயமாக அனுசரித்து வாங்கி கொடுத்துட்றாரு. நியாயமான ரேட்டு, அதிகமான ரேட்டில் நமக்கு கிடையாது. ஓகே. அவங்க மாட்டுக்காரங்க 2 லட்சம் 3 லட்சம் சொன்னாலும் அண்ணன் கேட்குற வேலை அதில் பாதி தான் கேட்பாருங்க. ஓகே. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றீங்க. கண்டிப்பாக. அடுத்து உங்களுக்கு எப்போ வாங்க போகிறீங்க? திரும்பவும் அடுத்த வாரத்தில் வாங்க. அடுத்த வாரத்தில். ஓகே. உங்களுக்கு வாங்கணும். கண்டிப்பாக வாங்கணும். சரி, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 4 மாடுமே வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் இருந்தது, வாங்கி கொடுத்தவங்களுக்கும் இருந்துச்சு, அண்ணனுக்கும் இருந்தது. 3 பேரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் தானே மாடு வரும். ஓ, ஓகே. அவங்க பேச வராங்களா எப்படிங்க? இல்லை, அவங்க பேச மாட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு பதிலாக நீங்களே பேசிட்டீங்க. சரிங்க. நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. நம்மளையும் தாண்டி அண்ணா கௌதம் பண்ண சொன்னால் அதோட கரெக்டாக இருக்கும். அதற்காக தான் இவ்வளோ தூரம் வரும். ஸோ அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான். ஓகே, நன்றிங்க. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. நான் பட்டா சைஸ் மாடு பார்த்ததுக்கப்புறம் 3 மாடு. ஆமாங்க. ஸோ இதுவும் குவாலிட்டி குறை இல்லை. ஆமாங்க, பெரிய சைஸாக தான் தெரியுது. கண்டிப்பாக. சொல்லுங்கண்ணா, இது எந்த ஊர் போகுது? வேலூர் போகுதுங்கண்ணா. வேலூர். ஆமாங்கண்ணா. ஸோ வேலூருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டீங்க. கண்டிப்பாக. ஓகே. ஒரே கஸ்டமராண்ணா? அண்ணா 3மே ஒரே கஸ்டமர் தான். ஃபர்ஸ்ட் மாடு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொம்பு டைப்புங்கண்ணா. கண்ணு போட்டால் 3வது கண்ணுங்கண்ணா. சரிங்க. இது கறவை 20 லிட்டருக்கு எது குறையாது. இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீத்து. சரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே டைம் பிடிக்குன்னா ஒரு 20 லிட்டர் குறை இல்லாமல் கறக்கும். இது பார்த்தீங்கன்னா தலைச்சன்னு 4 பல்லுங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே. ஆவரேஜ் இது எவ்வளோ சொல்லலாம்? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. இந்த 3 மாடு எவ்வளோ? ஆவரேஜ் 20 கறக்குங்கண்ணா. இது 20 தானே? கண்டிப்பாக கறக்கும். குவாலிட்டி வைஸ் தான் குறைவா தவிர கறவையில் குறை வராது. கறவையில் குறை வராது. ஓகே. கஸ்டமர் வெயிட் பண்ணுறாருண்ணா, அப்படியும் பேசலாம். அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஓகே. 3 மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. வேலூருக்கு ஏற்ற மாதிரி அண்ணனும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ என்ன மாதிரிலாம் கேட்டு உள்ளே வந்தீங்கண்ணா சந்தைக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது எங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஓ, அதை பற்றி சந்தையை பற்றி அனுபவம் இல்லை. ஆமாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அண்ணன் கிட்ட பார்த்து பேசி அதுக்கப்புறம் சரி வாங்க நாங்கள் பார்த்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தால் சரி ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரிங்க. அப்புறம் பார்த்தா சரி அண்ணன்
பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தா 3 ஆயிடுச்சு. அப்படியே 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. ஓகே இதில் ஓகே. இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணுறதா சொன்னீங்க. ஆமாம். எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே. கம்பல்சரி வீடியோ பார்த்துனே இருப்பேன். ஓகே. எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பார்த்த பிறகு தான் தெரியும், நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி மாடு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. எந்த விஷயங்க அவர்கிட்ட மாடு வாங்கலாம்னு உங்களுக்கு தோண வச்சுது? அவர் பேசுகிற பேச்சு ஒரு சிரிப்பாக இருக்கு பேசும்போது. அதே நல்லா இருக்காது. என்ன சிரிப்பாக இருக்குன்னா என்ன மீனிங்? மீனிங் என்ன, அவர் பேசுகிற குணம் தன்மையாக இருக்கு அந்த மாதிரி. ஓகே. ரெகுலராக பார்த்துருவீங்க? கண்டிப்பாக. ஓகே. மாடு வாங்கினா இவர்கிட்ட போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க? முடிவு பண்ணி தான் நான் வந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவார் அவர். சொன்ன பிறகு வந்துட்டோம். ஓகே. ஸோ இன்றைக்கி தான் நேரம் அமைஞ்சு இன்றைக்கி வந்துட்டீங்க. ஆமாண்ணா. ஸோ எத்தனை மாடுலேருந்து அப்போ ஆரம்பிக்கிறீங்க? இப்போத்துக்கு வீட்டில் ஒரு 2 மாடு இருக்கு. இது ஒரு 3 மாடு ஆயிடுச்சு. 5 மாடே இருக்கு. 5 மாடு. இன்னும் எவ்வளோ போடலாங்க? இல்லை இப்போத்துக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி வரலன்னு சொல்லியிருக்கேன் அண்ணன்கிட்ட. வந்துன்னா கண்டிப்பாக பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு அவர். சரிங்க. ஏன்னா பண்ணைக்கு அப்படின்னும் போது நல்ல கறவை வேணும். ஆமாண்ணா. கறவை வேணால் சிந்தாமணி சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார்ம் டைப் மாடு இங்கே தான் அதிக அளவில் கிடைக்குது. சொன்ன கறவையிலையும் வந்து குறையாது. ஸோ அதை முடிவு பண்ணி தான் இந்த சந்தையை சூஸ் பண்ணீங்க? அவர் அண்ணனை கேட்டேன் மொத்த டீட்டெயிலாக கேட்டு தான் நான் வந்தது. ஓகே. இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம். ஓகே. அதனால் இங்கே வந்துட்டீங்க? கண்டிப்பாக. சரிங்க. ஓகேண்ணா. இன்ஸ்டாவை பார்த்து வந்திருக்காரு. ஆமாங்க. தொடர்ந்து பார்ப்பார் போல். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடோட ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்க. ஆல்ரெடி 2 மாடு இருந்தாலும் இந்த குவாலிட்டியில் இருக்கானா? இல்லை அது நாட்டு மாடுண்ணா, வீட்டு மாடு. ஓகே. கணக்குக்கு 5 மாடு. ஆமாம். ஆனால் இதுதான் டாப் குவாலிட்டி. இது டாப் குவாலிட்டி. ஓகே. நான் நினச்சி பார்க்கல இந்த அளவு எல்லாம் பிடிச்சி கொடுப்பாருன்ட்டு. ஏதோ யதார்த்தமாக தான் வரும்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் ஆவரேஜானு இருக்குன்னா இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கே எப்படியும் ஒரு 2 கேன் ஏற்றிடுவேன். ஓ சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நானும் விவசாயி தானே. விவசாயம் தான். ஸோ ஃபஸ்ட் டைமாக டெய்ரி ஃபார்முக்குள்ளே வரீங்க? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அதுவும் நல்ல குவாலிட்டியில் ஆரம்பிக்கிறீங்க. உண்மையிலண்ணா. ஓகே. அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக. சரிங்க. சரி. இன்ஸ்டா பார்த்து வந்தார். கண்டிப்பாக. ஸோ அவர் நினச்சே பார்க்கல அப்படின்றாரு. ரேட்டும் அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் மைண்டில் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாடுன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி மாடு பார்த்தோன்னே கஸ்டமருக்கு ஒரு ஹாப்பி. கண்டிப்பாண்ணா. ஏன்னா நல்லா பண்ணலாம், சொன்ன கரை வரும், ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலான்ற ஒரு ஐடியாவும் அவருக்கு வந்துருக்கும். கண்டிப்பாக. ஓகே. கஸ்டமரும் திருப்தின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. ஓகே. வாங்கிக்கலாமா? வாங்கி. என்னவா சாமி கடவுளை அப்படியே கொடுக்குற போதில் 1 கோடி ரூபா முதல்ல அவன் சந்தோஷமா. பிரதர் வணக்கம். நான் வணக்கண்ணா. உங்கள் பேர்? என் பேர் தருண்ண்ணா. ஓகே. எந்த ஊருக்குமே? நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம். சரிங்க. அண்ணாவை வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணிருக்கும்போது நாங்கள் வந்து இப்போ மாடு பார்க்குறதுன்றது மட்டும்தான் வந்துச்சு. இன்னைக்கு மாடு வாங்குற ஐடியாலே இல்லை. ஓகே. இன்னைக்கு பார்க்கலாம் தான் வந்தீங்க? ஆமாம், பார்க்கலான்ற ஐடியாவில் தான் வந்தோம். சரி, அண்ணாவை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அவர் வாங்குற திறமையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் சரி மாடு இன்றைக்கே வாங்கிட்டு போயிடலாம். ஒரு மாடு பார்த்தது மட்டும் இல்லாமல் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? வாங்கிடலான்னு முடிவே பண்ணியாச்சு. ஓகே. மாடு வாங்கினது இப்போ வந்து 2வது ஈத்து மாடு வாங்கிதுண்ணா. 6 பல்லுண்ணா மாடு. இது வந்து நம்ம ஃபார்ம் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்போ தான் நம்ம வந்து பிகின் பண்ணுறோம். அதனால் அண்ணா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோண்ணா. சரிங்க. நீங்கள் வெளில வர மாதிரி கேட்டுருந்தீங்க, தீவனம் என்ன வைக்கலாம்? தீவனம் வேறு கேட்டுட்டு இருந்தீங்க டீட்டெயிலாம். ஆமாம், நம்பூர் தீவனம் வேறு மாதிரிண்ணா. இந்த வெள்ளம் கூழ் காசுவாங்க அந்த மாதிரி இங்கே எப்படி ஃபீட் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தானே இது பண்ணியிருந்தேன். சரிங்க. சரிண்ணா. வேறு எதுனா? சரி. இது 2ஆம் நீத்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாண்ணா. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க கறவையில்? அண்ணா சொல்லியிருக்காரு 20 சொல்லியிருக்காங்க. நம்ம கிளைமேட்டுக்கு இன்னும் எப்படின்னு தெரியல. அவர் சொன்னது ஒரு லிட்டர் 2 லிட்டர் முன்ன பின்ன வரும்னு சொல்லியிருக்காருண்ணா. 20க்கு இது பண்ணி. சரிங்க. உங்களுக்கு திருப்தி தான்? நம்மளுக்கு ஓகே தான். நம்ம ஏன்னா நீங்கள் பார்க்க வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்க தான் வந்தோம். நம்ம அவர் மாடு வாங்கி கொடுத்து பார்த்து நீங்களும் வாங்கிட்டீங்க? ஆமாண்ணா. வேறு எப்படி இல்லை, அதுதான் சரி வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி. ஒன்று போயிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாம் வந்து பிஸ்னஸ் தானே பண்ணுக்குது அந்த சைடு. பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓகே. அண்ணா வந்துட்டாரு. அண்ணாவே வந்துட்டாரு. அதாவது மாடு பார்க்க வந்தவரை மாடு வாங்க வச்சிட்டீங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வாங்கி கொடுத்தத பார்த்தே நீங்கள் மாடு வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதே தான். சொல்லுங்கள், என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு அவரை? அவர் அதான் சொல்லணும். அவர் 6 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணிருந்தா அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தது. பார்க்குறதுக்கு தான் வந்துச்சு. அண்ணாக்கு நேற்று கால் பண்ணிட்டு வரும்போதே அதான் சொல்லிட்டு வந்தோம். நான் வந்து பார்க்குறோம், அதுக்கப்புறம் வாங்குறோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படின்னுச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தோம், மாடு பிடிச்சிருந்துச்சி. டக்குன்னு சொன்னோம், ஒரே 2 வாரத்தில் முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். ஓகே. நம்ம கேட்டு வந்த ப்ரைஸில் இருந்துச்சு ஓரளவுக்கு. நான் ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் மாடு நல்லா இருக்குண்ணா. வேறு ஒன்றும் இல்லை. எப்படியும் வாங்க தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்களும்? அப்படி தான். ஓகே. அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபா கூட எடுத்துகிட்டு வரல. மொத்தம் இப்போ தான் அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே முடிச்சு வேலை. ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க? எல்லாமே முடிஞ்சுண்ணா. ஓகே. சொல்லுண்ணா. கஸ்டமர் எவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியுண்ணா? எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாரு, பேசுகிறாரு? அவர் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம பார்க்க முடியாதுங்க.
நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க, நம்ம இன்ஸ்பயர் ஆகி தான் வராங்க. இல்லை இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரான்னு கேட்குறேன். பேசியிருக்காரு. வரேன்னு சொல்லியிருந்தாரு, விசிட்டிங் தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. வந்தாரு, ஒரு மாடு பிடிச்சிருந்தது, ஒரு மாடு சாம்பிளுக்கு எடுத்துட்டாரு. ஆமாங்க. ஓகே, எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் ஒரு 20 லிட்டர் வரும், 4 பல்லு தலைச்சங்க. இந்த மாடு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் தெரியுது. ஆமாங்க. இன்னும் மாடு எந்திரிக்குமா எப்படின்னா? 6 பல்லு இது 2 நீத்துங்கண்ணா, பிளாக்கு இவ்வளோதானா, இதுக்கு மேலே எந்திரிக்காது. தரம் ஒரு 20 லிட்டர் இல்லைங்க வரும், இன்னொரு 15 இது கொஞ்சம் ஷார்ட் பிரீடுன்னு சொல்லிக்கலாமா? நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 6 பிளாக்ல ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஆமாங்கண்ணா. நல்ல மடி செட் வரும், இன்னொரு 5 to 20 நாள் ஆகும். கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகி கண்டு போடுங்க. ஓகே, 17 நாள் கணக்கு இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆமாங்கண்ணா. ஓகே, ஸோ கஸ்டமர் ஹாப்பி. ஏன்னா அவர் புதுசாக வந்து தொடங்குறாருன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக. ஸோ வாழ்த்தி கொடுத்துருங்க, நான் மாடு நான் அண்ணன் கொடுத்துருங்க. இந்த அண்ணன் தான், நம்ம எதுக்கும் போகிறதில்ல. 2 பேரும் வாங்க. வாங்கடா, 2 பேரும் வாங்க. இல்லை அண்ணன் தான். ஓகே, நன்றிங்க.